எதில் விளம்பரம் கிடைக்குமோ அதுதான் பேசுவாங்க. துணை நடிகர்களுக்கு இடம் பிடிச்சி கொடுக்கணுன்றதில் யாருக்கு எனக்கு என்ன அக்கறை இருக்குது, அதில் எனக்கு என்ன விளம்பரம் இருக்குது, அதை பற்றி நான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களை எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க தெரியுமா? ஓரமாக போய் நில்லையா, மூஞ்சை காட்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன், கேமராக்குள்ளார வந்துட மாட்டேன், புத்தி இல்லை உனக்கு, அப்படி போய் நில்லு, இப்படி தான் பேசுவான். வேட்டையாடு விளையாட படத்தில் ஒரு கப் காஃபி கேட்குறது கேட்டு 1 மணி நேரம் நின்று எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு கொடுக்க மாட்டேன்னா நான் ஒரு சீனில் வர்றப்ப எனக்கும் கொடுன்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கி குடித்தேன். வணக்கம் சார். சென்னையில் ஃபார்முலா 4 ரேஸ் நடந்தது. இந்த ரேஸ் வந்து தமிழகத்தோட இமேஜை வந்து உலக அளவில் நல்ல விதமாக காட்டுறதுக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இப்போ ரேஸ் நடத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரேஸ்னால என்ன தமிழகத்தினுடைய இது நிதி நிலைமை எப்படி மோசமாக போயிடுச்சு? அதாவது நிதி இல்லைன்னு சொல்லிட்டு ரேஸ் நடத்துறதுக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணுறாங்க. ரேஸ் நடத்துறது சாலைகள் நல்லா பண்ணிட்டாங்களே, ஆமாம், அதனுடைய லாபம் தானே அது. ஆமாம், பழுதடைந்த சாலைகள்லாம் ரேஸுக்காக இப்போ இது பண்ணதுனால இன்றைக்கி நல்ல மெரினா பீச் ரோடெல்லாம் பிரமாதமாகிடுச்சு. உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு பேர் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா எல்லா கார் தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்குது. நவீன கார்கள், வேகமான கார்கள், வித்தியாசமான கார்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அந்த ப்ரொடக்ஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிலாம் பண்ணுறது எப்படிங்கிற தொழில் வளர்ச்சிக்கு அது பயன்படும். ரெண்டாவது, எவ்வளோ பேர் வந்து குதிரை ரேஸு அது இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கவங்க, குதிரை பந்தயத்தில் ஓடுற ஜாக்கிகளுக்கு பதிலாக இன்றைக்கி கார் ரேஸ் வந்துருச்சு. குதிரை பந்தயம் இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி குதிரைகள் இருந்தது, யானைகள் இருந்தது, ரேக்லா இருந்தது, ரேக்லா ரேஸ் ஓடிச்சு. இன்றைக்கி அதுக்கு பதிலாக கிராமங்கள் வந்து ரேக்லா ரேஸ் நடத்துகிறாங்களா? அது தப்பு இல்லையா? இப்போ எவ்வளோ பசி பஞ்சம் பட்டினி விவசாயம் நடக்கலை, அந்த நேரத்தில் என்னத்துக்கு ரேக்லா ரேஸ் நடத்துகிறீங்க? இதில் என்னன்னா, இதை வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கார் ரேஸுங்கிறது வந்து கிரிக்கெட் மாதிரி லோக்கலில் ஆடுற ஆட்டம் இல்லை, அகில உலகத்திலையும் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகள்லேயும் உண்டு, எந்த நாடுகள்லையும் உண்டு, கேபிட்டல் கண்ட்ரிஸ்லேயும் உண்டு, உலகம் முழுவதுலையும் இருக்கிற இது உலக புகழ்பெற்ற விஷயம். ஃபுட்பால் மாதிரி அந்த ரேஸ் வந்து சென்னையில் நடக்குதுன்னா எப்படி சதுரங்கம் வந்து ஆட்டம் வச்ச போது சென்னையினுடைய பேர் உலகம் முழுவதும் பரவச்சோ, அது மாதிரி இன்றைக்கி வந்து கார் ரேஸ் வச்சு உலகம் முழுவதும் சென்னை வந்து குளோபல் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சென்னை இருங்காட்டு கோட்டையில் வச்சபோது சென்னை வந்துருச்சு, அது அந்த இதில் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு. இன்றைக்கி இன்னும் பெரிய புது வித்தியாசமான ரேஸை நடத்திட்டாங்க. அந்த ரேஸில் நம்ம பேர் வருது, இன்டர்நேஷ்னல் லெவலில் வருது. அப்போ வந்து டூரிசம் டெவலப் ஆகும். டூரிசம் டெவலப் ஆகும். இந்த ரேஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ஒலிம்பிக் மாதிரி போகிறதுக்கான அளவுக்கு போயிடும். இது வயிற்று வலி கேஸ் என்றைக்குமே இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? இது அவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா இப்படி நடத்து பேர் வாங்கிட்டே போகிறாங்களேங்கிற எரிச்சலில் பேசுகிறது தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே புகழ்கிறாங்க. முக ஸ்டாலின் அவருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாசிட்டிவான இதில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? கொடுத்த துறையை அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம போகிறோம், அவ்வளோதான். அவர் கொடுத்த துறையை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க கட்சியினுடைய இளைஞரணியை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹீரோ மாதிரியான தோற்றத்தை அவர் உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் அதுக்கு மேலே அவருடைய இமேஜ் ஒரு படி உயர்ந்து தான் இருக்குது. அதனால் அது அவர் கொடுத்த அதாவது தகுதி இல்லாத ஒரு ஆள் அங்கே உட்கார வைக்கல. அவருடைய மகன்றதுக்காக கொண்டு வச்சாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. இல்லாட்டி போனால் அவருக்கு எப்படிச்சா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மேலே வர்றாருல்ல, அதுதான். ஒரு இடத்துல ராஜாவை உட்கார வச்சிடலாமா? ராஜாவை செயல்படணும் இல்லை. எந்த இளவரசனும் யார் அக்பருக்கு அடுத்தா பாபருக்கு அடுத்தா அப்படி ஹுமாயூன் வந்தார். ஹுமாயூன் ஒரு சரியான ராஜாவாக இருக்கலை. அவருடைய மாமாவாக இருந்த இவர் பைராம் கானா யாரோ அவர் தான். அவரால் தான் வந்து அந்த ஹுமாயூன் ஆட்சியை நடத்த முடிஞ்சுது. அதுக்கு பிறகு வந்து அக்பர் அவங்க பாபரெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டார்ல. அதுவரெல்லாம் ஜவஹங்கீர் ஆகட்டும், ஷாஜகான் ஆகட்டும், எல்லாம் படிப்படியாக அப்பாவும் மிஞ்சின மகன்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப் தான் வந்து பேரை கெடுத்து போயிட்டார். அது மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் வந்து அவரை வந்து திணிக்கப்பட்டவர்ன்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. ஆனால் அது தான் தகுதியானவன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாருல்ல.
அப்போ அதுக்கு அவர் வாழ்த்து தானே சொல்லணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. இவர் எப்போல்லாம் வெளிநாடு போகிறாரோ அப்போல்லாம் வந்து இவர் சிகிச்சைக்காக தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கிசுக்கள் பத்திரிகைகளில் எழுதுவாங்க. இந்த முறை என்னென்னா நிறைய முதலீடுகள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அங்கே சைக்கிள் ஓட்டுறது, அங்கே காரில் போகிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து அங்கே பண்ணுறாரு. ஸோ இந்த உடல்நலம் சரியில்லை அப்படின்ற அந்த வதந்திக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அப்படிங்கிற செயல் மூலமாக பதில் சொல்லிட்டாரு, வாய் வார்த்தையில் சொல்லார். உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் எல்லா இடத்துலையும் நடந்து போயிட்டுருக்காரு. நியூயார்க்கு அந்த ஏதோ ஒரு ஊரில் நடந்து போயிட்டுருக்கதெல்லாம் காட்டுறாங்க. ஆனந்தமாக தான் போயிட்டுருக்காரு. இங்கே ஒரு தலைவி அவர் கால் நடக்கும்போது கால் நடுக்குதுன்னாங்களா, அந்த தலைவி பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நடுக்கத்தில் இருக்கிற காலை வச்சுக்கிட்டா போனார். ஆக அவர் பதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கேள்வியாக நீங்கள் வாய் வார்த்தையில் கேட்குறீங்க, என் உடம்பு இப்படி இருந்தால் நான் இப்படி இருப்பேனான்னு சொல்லி நடந்து காட்டுறாரு, ப்ராக்டிக்கலாக காட்டுறாரு. அறிக்கை விடலை, என் உடல்நிலை சரியாக இருக்குன்னு அறிக்கை விடலை. பாரு, நீ சொல்கிற என் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பாரு அப்படிங்கிறாரு. முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ஆட்சியை பற்றி நெகட்டிவான விஷயங்களை வந்து சொல்கிறது தான் ஒரு எதிர்க்கட்சியோட இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ தனிநபர்களை, இப்போ முதலமைச்சருக்கு வந்து உடல் நலம் சரியில்லை அப்படின்றது, அப்புறம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு நடிகைக்காக தான் இந்த போட்டியை நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட தாக்குதலை அதிமுக ஐடி விங் வந்து செஞ்சிட்ருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஆரோக்கியமானதான இருக்காங்க? அரசியல் அங்கே போயிடுச்சு. என்னைக்கு வந்து கேடி ராகவனுடைய ப்ளூ ஃபில்மை கொண்டு வந்து போட்டாங்களோ அன்றைக்கே அரசியல் குப்பையாகிடுச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எஸ் வி சேகர் வந்து அரசியல் வர்ற பெண்கள்லாம் தப்பு பண்ணி தான் வந்தாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். கோர்ட்டு வந்து உத்தரவை போட்டுச்சு அவரை கைது பண்ணுங்கன்னு. பழனிசாமி அரசு கைது பண்ணாமல் போலீஸ் பாதுகாப்பு வேலை கொடுத்துச்சு. அன்றைக்கே அரசியல் வந்து எங்கள் லெவலுக்கு அது தரம் தாழ்ந்ததாக தான் இருக்குது. இன்னைக்கு லெவலுக்கு அதுதான் நியாயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தனிநபர் தாக்குதல் தான் அரசியல். யாரும் வந்து கட்சி வந்து என்ன கொள்கைக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கைக்காக கட்சி நடத்திட்டு இருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய லட்சியங்கள் என்ன? ஜெயக்குமார்லாம் அந்த கூட்டம் இருக்குது, அவங்களுடைய லட்சியம் என்ன? அதிமுக அவருடைய கட்சியினுடைய லட்சியம் என்ன சொல்லுங்க. ஸோ எந்த அரசியல் கட்சிக்கும் என்ன லட்சியம்னு சொல்லுங்க. இப்போ புதுசாக ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார், என்ன லட்சியம்? இன்னைக்கு ஒன்றும் கொள்கையை சொல்லலையே. கொள்கையை சொல்லாமே கட்சியை நடத்துறது விட்டாட்டிட்டு போயிட்டு 23ஆம் கூட்டம் நடக்குதுங்க. அது இன்னும் வருஷம் எந்த 23ன்னு சொன்னாரா? இந்த மாதம் தான், இந்த மாதம் 23. இன்னும் 4 நாளில் வந்துருக்கு பார்க்கலாம். அப்போ அது வாய் திறக்கிறாரான்னு பார்ப்போம். அந்த கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வரப்போறதா சொல்றாங்களே. புட்டின், ட்ரம்ப்பு, கமலா ஹாரிஸ் எல்லாரும். விஜய் கட்சியோட சீமான் கூட்டணி போடுவார் அப்படின்னு சீமான் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனால் இப்போது விஜய் கட்சி வந்து மறுத்துருக்கு, நாங்கள் கூட்டணி போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி 2 பேருமே பாஜகவுடைய பி டீமு. 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்துனாக்க அப்புறம் பர்பஸ் அடிபட்டு போதில்லை. இவர் கொஞ்சம் ஓட்ட பிரிக்கணும், அவர் கொஞ்சம் ஓட்ட பிரிக்கணுங்கிறத 2 அணியாக பிரித்து பாஜக பி டீமாக போட்டிருக்குது, அவங்கள உருவாக்கியிருக்குது. அவர் 2 ஒன்றா மெர்ஜ் ஆகி போச்சுன்னா ஒரே கட்சி ஆகிடுது. அதனால் பாஜக அதை அலோவ் பண்ணார். அதனால தான் போய் விஜய் உடனே சொல்லிட்டாரு, பர்பஸ் வேறு, நீ பாதி ஓட்ட பிரிக்கணும், நான் பாதி ஓட்டு பிரிக்கணுங்கிறது தான் ஒப்பந்தம். அதில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாக்க பாதி ஓட்டுங்கிறது ஒரே ஓட்டம் மாறி போகும். 50% அடிபட்டு போகும். அதனால் முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன் வந்து இது வந்து விஜய் கட்சி தொடங்கினா திமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்க? வேறு யாருமா இருக்கிறா? அரசியல் கட்சின்னு எடுத்தால் தமிழ்நாட்டில் திமுக தவிர வேறு எந்த கட்சி இருக்குது? அவங்கள எதுதான் நடத்தி ஆகணும். அதிமுக இடத்தை பிடிக்கிறதுக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்குதா? இன்னும் 5-6 பிரிஞ்சு போய் கிடக்குது. எந்த கட்சி எடுத்து போகிறாங்க? சார், அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லைங்க சார்? அந்த ஓட் பேங்க் தான் பார்த்தோமே. இதோட தேர்தலில் நிற்கல, பழனிசாமி தேர்தலில் நிற்கல, பன்னீர்செல்வம் வந்து பாஜகவோட போய் நின்றுட்டார். அப்புறம் எங்கே இருக்குது அதிமுக? தினகரனும் சசிகலாவும் வரவே இல்லை. அப்புறம் எங்கே இருக்குது அதிமுக? ஸோ அப்போ வந்து அதிமுகவோட வெற்றிடத்தை கூட விஜயால் நிரப்ப முடியாதுன்றீங்க? புரியல. அதிமுகவில் ஒரு தலைவருக்கான ஒரு வெற்றிடம் இருக்குது. யார் 4-5 பேர் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுபடியே பார்த்தாலும் யார் தலைவர் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த இடத்த வந்து விஜய் நிரப்புவாரா? அதை கவர் வர்றதுக்கு அவர் ஏதாவது முயற்சி எடுக்கணும். ஏதாவது காலியாக இருக்கிற இடத்த அந்த யாருமே இல்லாத ஒரு அனாதை குழந்தைய எடுத்து வளர்க்குற மாதிரி இது பண்ணால் தான் முடியும். அதுக்கு தான் அவர் போகணும். எம்ஜிஆர் போல ஒரு கரிஷ்மா உள்ள தலைவராக வருவாரா? எம்ஜிஆர் போலன்னு சொல்லிவிட்டீங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் வேறு யார் வந்தாங்க கரிஷ்மாவோட? அவ்வளோதான். இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி. தப்போ ரைட்டோ,
திரும்பி திரும்பி அவரை தானே தேர்ந்தெடுத்தாங்க. தோக்காமையே ஜெயிச்சார், 3 தடவை நின்னார். ஆனால் படிப்படியாக ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. படிப்படியாக ஒவ்வொரு தடவை அவர் தப்பிச்சது பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் படுத்தார், அனுதாப ஓட்டுகள், இப்படி தான் ஜெயித்தார். கொள்கைகள் சொல்லி ஏதோ சொல்லி அவர் இன்னும் கடைசி வரலாம் வரவே இல்லையே. உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டபோது அண்ணாயிசம்னு சொன்னார். இன்றைக்கி வரலாம் எவனுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது, அவருக்கே என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான் விஜய், அதான் அப்படி பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கொள்கையும் அப்படித்தான். இன்றைக்கி வரலாம் யாருக்கும் என்னன்னு தெரியாது, விஜய்க்கும் என்னன்னு தெரியாது. சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், எப்போ சொல்லி முடிப்பார் பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தா எம்ஜிஆரோட சமமாக தான் இருக்கார் அவர். ஆனால் அட்லீஸ்ட் அவர் பேராவது வச்சார் அண்ணாயிசாமி, ஒரு பேர் கூட வைக்கல. திரைத்துறையில் நடக்கிற இந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க. இந்த நடிகர்களுக்கு இணையான சம்பளம், அப்புறம் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த கேரவன் மாதிரியான மறைவிடங்களில் உடை மாற்றத்துக்கு, அப்புறம் கழிப்பறை வசதி, இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஹேமா கமிட்டி பேசுச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பெரும்பாலுமே பேசுகிறது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறதே இல்லையே சார். அது வந்து பேசணும்ல. எதில் விளம்பரம் கிடைக்குமோ அதுதான் பேசுவாங்க. துணை நடிகர்களுக்கு இடம் பிடிச்சி கொடுக்கணுன்றதில் யாருக்கு எனக்கு என்ன அக்கறை இருக்குது, அதில் எனக்கு என்ன விளம்பரம் இருக்குது, அதை பற்றி நான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. கேரவானுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய நடிகர்கள் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நடிகைகளுக்கு ஒரு கேரவானு, நடிகர்களுக்கு ஒரு கேரவானு. பெரிய ஸ்டார்ஸை உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க, மற்ற யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நான் தசாவதாரம் படத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேரவான் பக்கத்தில் என்னை விடவே இல்லை. எனக்கு தெரியாது, கேரவான் இருக்கிறதே தெரில. நான் என் காரில் போயிருந்தேன். நான் என் காரில் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என் ட்ரெஸ்ஸை ரெண்டாவது நான் கவலைப்பட்டுக்கிறேன். நான் டாக்டராக இருந்து அதை பற்றி நான் எல்லாத்தையும் முன்னாடி அவுத்து போட்டு நான் பாட்டுக்கு மாட்டிட்டு போயிட்டேன், அது வேறு விஷயம். அவன் கமல் திடீர்னு கேட்டார், கேரவான் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லைங்க, அங்கே போன அவங்க மற்ற கொஞ்சம் சீனியர் நடிகர்கள்லாம் அவங்க வந்து கதவை சாத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அது போகல. நான் அப்புறம் நீங்கள் மத்தியானம் சாப்பிட கூட வரல. நாங்கள் அங்கே போய் நின்னாங்க எல்லாம். அந்த ஒரு மாதிரி சரியா இல்லை, நான் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட கிடைக்கல. அவன் அந்த மாதிரி நடந்தது. சினிமா உலகத்தில் அதெல்லாம் சகஜம். நீங்கள் பெரிய ஸ்டார், அந்த எப்போ நீங்கள் என்ன உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஷூட்டிங்கில் நிற்பீங்க. அந்த மெஸ்ஸு சம்மந்தப்பட்ட பையன் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பான், வச்சுக்கிட்டு டம்ளர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரே வச்சுக்கிட்டு ஒரு ஜக்கை வச்சுக்கிட்டு நிற்பான். முக்கியமானவங்கன்னு தெரிஞ்சாக்கா அவங்களுக்கு மாத்திரம் ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துக்கிட்டே வருவோம். கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரோம். என்னை தாண்டி அந்த பக்கம் போவான், என்னை தாண்டி இந்த பக்கம் போவான். ஏன்னா நான் வந்து அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன்றும் இல்லாத ஆள். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு டே அது நடந்தது. ஃபஸ்ட்டு டே சாயந்தரம் வந்து கமல் வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். மறுநாள் உடனே வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு தான் முதல்ல கொடுத்தான். ப்ரொடியூசரே மெயின் ஆக்டரே பேசுகிறாருன்னு மரியாதை. கமலே ரொம்ப வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அது வரலையும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த குரூப்பு, சார் இதை போட்டுங்க சார் இது நல்லாயிருக்கும், இதை போட்டுங்க சார் இது நல்லாயிருக்குன்னு அவங்க சூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மரியாதையே வந்தது. அதுக்கப்புறம் கௌதமி வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருடைய மரியாதை மேலே ஆயிடுச்சு. அப்படி தான் சினிமா உலகமே அப்படித்தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களை எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க தெரியுமா? ஓரமாக போய் நில்லையா, மூஞ்சை காட்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன், கேமராக்குள்ளார வந்துட மாட்டேன், புத்தி இல்லை உனக்கு, அப்படி போய் நில்லு, இப்படி தான் பேசுவான். நீ போ, வாடா போடா தான், அறிவில்லை போ அப்படின்னா. டப்பிங் பேசும்போது அப்படி தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன்னா உளறிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அப்படி நான் உடனே அப்படியே மைக்கை விட்டு வந்தேன். இது என் தொழில் இல்லை, சரியா இல்லை, டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிக்கன்னு போயிட்டேன். இந்த சாதாரண படம் தான். கமலுக்கு மேட்ரு போச்சு, அந்த டைரக்டர் மாற்றிட்டாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றிட்டாங்க. அப்புறம் தான் வந்து எல்லாம், சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன நினச்சேன், நான் பிச்சைக்காரன் நினச்சேன், அப்படி மரியாதை வச்சுக்க, ஜாக்கிரதை கேட்கணும். சினிமா உலகத்தில் அதெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு இந்த அச்சிங்கம் நடக்குது. வேட்டையாடு படத்தில் ஒரு கப் காஃபி கேட்குறது கேட்டு 1 மணி நேரம் நின்றேன். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு சீனில் வர்றப்ப எனக்கும் கொடுன்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கி குடித்தேன். அதெல்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும் தானே சார்? இதெல்லாம் எதுக்காகமா? இது அந்த ஃபீல்டில் அது நடக்கிற விஷயம். இது ஒரு ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் பிளேஸை மாற்றுங்க அப்படின்னு கேட்குறது தானே சார்? இது சினிமாவில் இது நடந்தது.
எங்கள் ஆஃபீஸர் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு, 4-5 சீஃப் இது டைரக்டர்ஸு, ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் டெப்டி டைரக்டரு. எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறாங்க. நான் தான் டெப்டி டைரக்டரு, கீழே இப்போ கீழ் போஸ்ட்டு. எனக்கு மாத்திரம் கொடுக்கல. செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி தான் நடத்துகிறார் மீட்டிங்கை. இப்படி பார்த்தாரு, உனக்கு காஃபி கொடுக்குறாரு, டெப்டி டைரக்டர்னு கொடுக்கல சார்ன்னு. தன்னுடைய காஃபி எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அரசியலே அது உண்டு. அரசியலே எப்படின்னாக்கா, டெப்டி டைரக்டர் இருக்கிறவங்க வந்து பிளேனில் போக முடியாது. லண்டனுக்கு போகிறதா இருந்தால் கூட ட்ரெயினில் போகணும், இல்லாட்டி பஸ்ஸில் தான் போகணும். ஆனால் லண்டனுக்கு போகணுன்னு வானுங்க, ட்ரெயினில் போடுவாங்க, பர்மிஷன் வாங்கணும். இது என்ன ஆச்சுன்னா, நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்தபோது நான் ஆல் இண்டியா லெவலில் முக்கியமான ஆளாக இருந்தேன். நான் கோவாவுக்கு போக வேண்டியிருந்தது, காஷ்மீருக்கு போக வேண்டியிருந்தது, இது அஸ்ஸாமுக்கு போக வேண்டியிருந்தது, அந்தமானுக்கு போக வேண்டியது. அந்தமான் போகல நான். அப்போ தான் கேட்டாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் இஸ் கிவன் டு டாக்டர் காந்தராஜ் பை ஹீ கேன் ட்ராவல் பை ஃப்ளைட்டுன்னு கொடுத்தாங்க. எதனால் கொடுத்தாங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர் எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுறதுனால அவர் வந்து இப்போ நாங்கள் பணம் கட்டிக்கிறோன்ட்டார். அப்படி தான் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இது எல்லா தொழிலுமே உள்ளது. இதை வந்து நம்ம சினிமா தொழில் மாத்திரம் இது பண்ணுவோம். மற்ற நடிகர்கள் எல்லாத்தையும் வந்து இதில் கூட்டிகிட்டு போவாங்க, பஸ்ஸில் ஏற்றிட்டு போவாங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து பிளேனில் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து எங்கேயாவது இருக்கிற இடத்துல அங்கே எங்கே இன்று இடத்துல தங்க வைப்பாங்க. எல்லா இடத்துலையும் உண்டு, எல்லா இதுலேயும் உண்டு. ஸோ இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதை மாற்ற முடியாது. அதை மாற்ற முடியாது. இன்றைக்கி சினிமா உலகம் இல்லைங்கிறது அது வேறு விஷயம். அது இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றுறது கஷ்டம். எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது. மிக்க நன்றிங்க சார்.